Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ரமலான் ஸ்பெஷலான நோம்பு கஞ்சி கறி கஞ்சி எப்படி பண்ணலாம்தாங்க பார்க்க போறோம். குக்கர்ல சிம்பிளான மெத்தட்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதுக்காக 1 கப் பச்சரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துர்க்கேன். இத முதல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம்ங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போறேன். நீங்க 1/2 கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பாசிப்பருப்பு அதிகமாக ஆக கஞ்சி கொஞ்சம் கட்டியாகும். அதனால தான் நான் பாசிப்பருப்பு கம்மியா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம வேற என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. நான் பெரிய வெங்காயமா 1 வெங்காயமும் 1 தக்காளி, ரெண்டுமே பெரிய பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துருக்கேன். மல்லி புதினா 3 பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா கறி மசாலாத்தூளும் மஞ்சள் தூளும் தான் இதுக்கு அவசியம். விருப்பப்பட்டீங்கன்னா மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் கீமா எடுத்துருக்கேங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் கீமாக்கு பதிலாக பீஸா கூட போட்டுக்கலாம், எலும்பு கறியாக கூட போட்டுக்கலாம். தாளிக்கிறது நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் நெய்லையும் தாளிக்கலாம், தேங்காய் நெய்லையும் தாளிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானாக்கில் முதல்ல வெந்தயம் சீரகம் சேர்த்துடலாம். நான் ரெண்டுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வெந்தயம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம். ஒரு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சாக்கில் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு காரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசியே வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம கீமா சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு நான் போட்டிருக்க கறி மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலத்தூள், அதை தான் இதுக்கு சேர்த்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் கீமா சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ கீமா நல்லா வதங்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 4 அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிங்களோ அதுக்கு 4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. ஏன்னா பருப்பு சேர்க்கறதுனால நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு அந்தளவு குழைய வேகாது. அதனால் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாங்க. தேங்காய் பாலை நம்ம சாதம் வெந்த பிறகு தான், கஞ்சி ரெடியான பிறகு தான் நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம். அதனால் இப்போ தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம். இது வேகட்டும். இப்போ 5 விசில் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல மசிய வெந்துட்டு இந்த மெத்தடுக்கு நீங்கள் மிக்சியிலாம் போட்டு அரைக்க வேண்டியதே இல்லைங்க. நல்ல கரண்டியாலே மசிச்சு விட்டாலே போதும். நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட்டியான தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கஞ்சிக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுடுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம மிக்சியில் போட்டு கஞ்சி அரைக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா மசிச்சு விட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக மல்லி புதினா தூவி இறக்குனாலே போதுங்க. ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.